Hi friends, TNPSC Group 2 and 2A exams கான notification வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் டேட் வந்து நமக்கு as usual முன்னாடியே தெரியும் செப்டம்பர் 28ன்னு. ஸோ கிட்டத்தட்ட இன்னிலேருந்து கவுண்ட் பண்ணால் ஒரு 75 days இருக்கு. அண்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க எப்பயும் கொடுக்குறத தாண்டி. ஸோ 595 Group 2A அண்ட் Group 2ல வந்து ஒரு 50. ஸோ நமக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் அந்த கவுன்சிலிங் கிட்ட அப்படி இப்படின்னு அதிகப்படுத்தினாலும் ஒரு 800 போஸ்டிங் கிட்ட தான் வரும். ஸோ நமக்கு சிலபஸும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. ஸோ நம்மளுடைய முயற்சிகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம் சம்மந்தமான பேசிக்கான எல்லா டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு எல்லாமே ஓவரால் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓவரால் இந்த எக்ஸாம் ரிலேட்டட் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டீட்டெயிலில் வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் ஹவு டு அப்ளை போஸ்டிங்ஸ், குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் அண்ட் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம்ஸ் டைப். ஸோ இந்த ஆர்டரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் தட் இஸ் இன்னைக்கு ஜூலை 15th ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. ஸோ கிட்டத்தட்ட 12 o'clock முடியுது. அண்டு நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுன்னா 18/8 28 இந்த 3 days வந்து ஓப்பனிங்ல இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம ஏதாவது நம்மளோட அப்ளிகேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் 28/9. ஸோ 75 days வந்து இருக்கு. டைமிங் வந்து பார்த்துக்கோங்க, நம்ம 8:30 தான் அங்கே வந்து அப்பியர் ஆகிடணும். மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும்போது தான் மெயின்ஸ் எக்ஸாம்க்கான டேட் வந்து வரும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் போத் Group 2 அண்ட் 2A ரெண்டுத்துக்கும் ப்ரிலிம்ஸ் உண்டு, ரெண்டுத்துக்கும் மெயின்ஸ் உண்டு, இன்டர்வியூ ரெண்டுத்துக்கும் கிடையாது. ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் யார் யார் தான் வந்து நம்ம ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலையோ பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து ஒரு 26 டெஸ்ட்டு சிம்பிளாக வந்து இந்த சிலபஸை முடிக்கிற மாதிரி நம்ம பிளானில் தான் கொண்டு போகிறோம். அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெய்ட் டெஸ்ட் பேட்ச் தான். நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தராக நான் சொல்கிறேன். தட் இஸ் நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி இதில் சொல்கிறேன். ஓகே, ஸோ பேசிக்காக எக்ஸாம் சம்மந்தமான இதை வந்து பார்த்தாச்சு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த டிஎன்பிஎஸ்சி exam.in இந்த வெப்சைட்குள்ளே போய் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களா இருந்தால் 150 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 years வேலிடிட்டி இருக்கும். அண்ட் பர்டிகுலராக நீங்கள் ஓடிஆர் இருந்தாலும் ப்ரிலிம்ஸ்க்குன்னு ஒரு 100 rupees அண்ட் மெயின்ஸ் வரும்போது அதுக்கு ஒரு 200 rupees. இதில் வந்து என்னன்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த ஹால் டிக்கெட்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிடும். நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் வரைக்கும் அதை வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. நீங்க அப் டு ஃபைனல் ஸ்டேஜ் கவுன்சிலிங் வரைக்குமே அது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும். போத் சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பியா வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. பிகாஸ் அதுதான் இல்லாம பின்னாடி நிறைய ரிஸ்க் தான் வந்து நான் ஒரு தடவை இன்டர்வியூ தான் போகும்போது நிறைய பேர் இதை வந்து நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஹவு டு அப்ளைல நமக்கு வந்து இந்த போட்டோ இந்த இதை அப்லோட் பண்றதுல கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அவங்க வந்து அந்த போட்டோட பேக்ரவுண்ட் ஒயிட்டு, கீழே வந்து அந்த நேம் வித் போட்டோ எடுத்த டேட்டு அண்ட் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனோட எம்பியும் 20 to 50 MB வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக வந்து அது அப்லோட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அப்ளை பண்ணுறங்க. ஸோ டோட்டலாக போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Group 2A ஃபர்ஸ்ட் Group 2A பார்த்துலாம், அடுத்து Group 2. ஸோ Group 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 595 போஸ்ட் தான். இதில் வந்து மெயின் போஸ்டா இதெல்லாமே இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல 109 போஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாருங்க Group 2A சர்வீசஸ். அதுல வந்து இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கேடர் இதுல தான் கொஞ்சம் அதிகம் போஸ்ட் 109 போஸ்ட் இருக்கு. அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் இது ஒரு 65 போஸ்ட். அண்ட் அசிஸ்டன்ட் இதுல அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ் 43. அண்ட் அசிஸ்டன்ட்ல மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் 74 போஸ்ட். ஸோ தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் 28, லேபர் இதில் வந்து 33. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் அதிக போஸ்ட் இருக்கிற ஏரியா. மற்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இப்போ சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இதுவும் கொஞ்சம் அதிகம் தான். மற்றபடி RI சொல்லுவாங்க, மற்றபடி எல்லாமே ஒரு 4, 5 அந்த இதுதான். அதே மாதிரி Group 2லயும் வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க 611. ஸோ டோட்டலாக ஒரு 50 போஸ்ட். இதில் இந்த ஃபாரஸ்டர் இதுக்கு வந்து தனிப்பட்டு ஏஜ் லிமிட் அண்ட் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அண்டு முன்னாடி தான் Group 2 சர்வீசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் கமிஷனர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த
ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர் இதெல்லாம் தான் கொஞ்சம் மெயின் போஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். ஏஜ் லிமிட் வந்து ஜூலை 1லேருந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு 18 வயசு ஆகுதுன்னா அந்த ஜூலை 1க்குள்ள அவங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். அவங்க எக்ஸாம் அந்த இது அப்ளை பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகி இருக்கணும்ன்ற மாதிரி தான். இப்போ குரூப் 2 சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் ஏஜ் லிமிட் வந்து இருக்கு. ஸோ மினிமம் வந்து 22, மேக்ஸிமம் வந்து 32, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு தான் 50, இவங்களுக்கு தான் வந்து என்னன்னா வந்து ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் டெஸ்டியூட் விடோ. ஸோ இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, பிசி தட் இஸ் ஓபிசி வரவங்க, ஏன்னா இது ஃபுல்லா வந்து ஜெனரல் கேட்டகரியில வந்து வருது. இதே வந்து இந்த கேட்டகரியில வரவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ 22லேருந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஃபாரஸ்டர் மட்டும் 37 வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ அப் டு 60 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த இதுதான் ப்ரொபஷன் ஆஃபீஸர் இதெல்லாமே வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதே வந்து மற்ற போஸ்ட் இந்த ஃபாரஸ்டர், ப்ரொபஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர் இதெல்லாம் இல்லாதவங்க 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற கேட்டகரி எல்லாமே பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டியூட் விடோ அவங்களுக்கு தான் இதுக்கு தான் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஃபாரஸ்டர் பொறுத்த வரைக்கும் 37 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து குரூப் 2 சர்வீசஸ். குரூப் 2க்கான குவாலிஃபிகேஷன் இப்போ வந்து குரூப் 2A பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆகியிருந்தாலே போதும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு மட்டும் 25 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி 32, 37. இதே வந்து இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 60 ஏஜ் வரைக்கும் எழுதலாம். ஸோ மினிமம் ஏஜ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 25 தான். இது வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டிஸ்க்கு. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தா கண்டிப்பாக டிகிரி வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 10th, 12th டிகிரி இந்த ஆர்டர்லேயே வந்திருக்கலாம். 10th டிப்ளமோ டிகிரி இந்த ஆர்டர்லேயும் டிகிரி படிச்சிருக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் இயர் தான் முடிச்சிருப்பாங்களா அவங்களுக்கு வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் கையில் வரலனாலும் degree certificate had not been issued before the date of notification. Candidate must upload proof of the publication of the result. ஸோ அவங்களோட ரிசல்ட்டோடைய அந்த ப்ரூஃபை வந்து அந்த சர்டிஃபிகேட் இடத்துல அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டீங்கன்னா மெயின்ஸ்க்கு அந்த இடத்துல மேபி சர்டிஃபிகேட் வந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கொண்டு போய் வைக்கலாம். ஸோ இதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அண்ட் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மற்ற போஸ்டிங்க்கு தான் ரொம்ப கிடையாது. பட் ஃபாரஸ்டர் அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உண்டு. ஸோ இதில் வந்து அதர் தென் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மேலுக்கு வந்து 163, ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு 150. ஸோ ஹைட் ரேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது 79, இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது 0.5 டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஹைட்டு மட்டும் ஒரு தடவை உங்களோட ஹைட்டை வந்து என்னன்னு மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணும்போது பண்ணிக்கோங்க. அண்டு எக்ஸாம் பேட்டர்ன் அதுன்னு பார்க்கும்போது இதில் வந்து 2 லெவல் தான் இருக்குது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ குரூப் 2 அண்ட் 2Aக்கு காமனான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் தான் நடக்க போகுது. அப்ஜெக்டிவ் டைப் தான் 200 கொஸ்டின், 3 hours, 300 மார்க்ஸ் தான். 100 லாங்குவேஜஸ், 75 GS, 25 வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 160 to 165 அந்த ரேஞ்சஸ் அடிச்சிங்கனாலே ஓரளவு கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இப்போ போகிற காம்படிஷன் அண்டு எல்லாத்தையும் பார்த்தா கிட்டத்தட்ட 170 கிட்ட கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்டு ஸோ இது வந்து எக்ஸாம் பேட்டர்னு நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது OMR பேட்டர்ன் தான். அண்டு இதில் வந்து பாருங்க லாங்குவேஜ் வந்து SSLC ஸ்டாண்டர்ட் படித்தா போதும். GS வந்து டிகிரி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி SSLC. ஆனால் SSLC தான் சொல்லுவாங்க தவிர்த்து நமக்கு வந்து கொஞ்சம் இப்போ குரூப் 4லேயே வந்து ரொம்ப அதிகமாக கேட்டாங்க டெப்தா. ஸோ லாங்குவேஜஸ் தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக 11th 12th நல்லா படிச்சுக்கோங்க. ஆப்டிடியூடுக்கு அதுதான், ஏன்னா அவங்களுடைய அந்த டஃப்னஸ் வந்து ஒரு பேங்கிங் லெவலுக்கு போகுது. அப்போ அதையும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக பார்த்துக்கோங்க. அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு பிரியும். ஸோ பேப்பர் 1ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பேப்பர் 2ல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இது வந்து மெயின்ஸ்க்கு ஓகேவா. இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து மெயின்ஸ்க்கு.
ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான், 40 மார்க் எடுத்தாலே போதும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து 19 சொல்லுவாங்க, பட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம செலக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ 300 மார்க்ஸ் 3 hours எக்ஸாம். இதே குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்த மாதிரி தான், பேப்பர் 1 பேப்பர் 2. ஆனால் அங்கே பேப்பர் 2ல ஜிஎஸ் மட்டும் இருந்தது. இங்கே வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருந்தாங்க, இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமாக சிலபஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண பாருங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க குரூப் 2A மெயின்ஸு. ஸோ லாஸ்ட் டைமே இப்படி தான் சொன்னாங்க, ஆனால் ஃபைனலாக வந்து OMR பேட்டர்ன் தான் வந்தது. பட் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஜிஎஸ் வந்து 150, ரீசனிங் வந்து 50 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸோடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். இதை தவிர்த்து இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஜென்ரல் இங்கிலீஷ் இன்கேஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் பண்ணணுன்றதான் என்னுடைய விருப்பம். தேங்க்யூ.